الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்து வருகிறோம். இதில் முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றிய ஆதாரபூர்வமான செய்திகளை கடந்த சில நாட்களாக அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து விரட்டப்பட்ட பொழுது எங்கே இறக்கப்பட்டார்கள்? சொர்க்கத்துக்கு என்ன அர்த்தம் வேண்டாலும் வச்சுக்கலாம். நேற்று சொன்ன 4 அர்த்தத்தில் எதெல்லாம் வச்சுக்கிறீங்க. எங்கே இருந்து அனுப்பினாலும் அவங்க இந்த விரட்டப்பட்டு அனுப்பப்பட்ட இடம் எது, அல்ல சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டா, அது சில பேர் இலங்கை இந்தியாங்கிறாங்க, அவங்க அந்த ஜித்தாங்கிறாங்க என்ற கதையெல்லாம் சொன்னோம். திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல காபா ஆலயத்தை பற்றி பேசும் பொழுது, உலகத்திலேயே முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் அந்த மக்காவில் உள்ள காபா ஆலயம் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். இன்ன அவ்வள பைத்தின் உலியல் இன்னாசி லல்லதி பி பக்கா. பக்கான மக்காவுக்கு இன்னொரு பேரு. மக்காவில் இருக்கிற அந்த ஆலயம் தான் உலகிலேயே மனிதர்களுக்காக எழுப்பப்பட்ட முதல் ஆலயம், முதல் இல்லம், முதல் வீடு என்று திருமறை குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தில் 96வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். இதை தெரிந்து கொண்டாதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க இறங்குறாங்கன்னு அறிய முடியும். அதுக்கு இடையில இந்த காபாவை பற்றி வேறு சில தவறான நம்பிக்கைகள் நம்ம கிட்ட இருக்குது. காபாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல்ல கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் கட்டினது யாரு? இப்ராஹிம் நபி தான் கட்டினாங்க என்று பரவலாக மக்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள், நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிதைந்து போன இடத்துல மறுபடி கட்டினவங்க தவிர அவங்க தான் முதல்ல காபாவை கட்டல. அவங்க கட்டளை என்பதற்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா, 14வது அத்தியாயத்துல 37வது வசனம். இதுல என்ன அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய மனைவியையும் ஹாஜராமாவையும் தம்முடைய மகன் இஸ்மாயில் கைக்குழந்தை இஸ்மாயிலையும் கொண்டு போய் அங்க பாலைவனத்துல விடுறாங்க. அந்த பாலைவனத்துல அப்பெல்லாம் காபா கட்டளை இல்ல. இப்ராஹிம் நபி மட்டும் சேர்ந்து காபா கட்டளை வரும். இஸ்மாயில் நபியோட சேர்ந்துதான் காபாவை கட்டுறாரு. இஸ்மாயில் நபியோட சேர்ந்து கட்டுறதா இருந்தா இஸ்மாயில் நபி ஒரு 20 வயசு, ஒரு 25 வயசு, 18 வயசு ஒரு விவரம் தெரிஞ்ச வயசு வந்திருக்கணும். அப்ப இஸ்மாயில் நபி கை குழந்தையா இருக்கும்போது நிச்சயமா அங்க என்ன இல்ல, காபத்துல இருக்க முடியாது தானே. அவங்க இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க, தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் அங்க கொண்டு விடும் பொழுது ஒரு துவா செய்யறாங்க. என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரப்பனா எங்கள் இறைவா, இன்னி அஸ்கந்து உர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளை என்னுடைய குடும்பத்தை நான் குடியமர்த்துகிறேன். எங்க குடியமர்த்துகிறேன்? வாதின் கைர ஸராயின், எந்த விதமான பயிர் பச்சைகளும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு நான் குடியமர்த்துகிறேன். எந்த இடத்துல குடியமர்த்துகிறேன்? இந்த பைத்திகல் முஹர்ரம், உன்னுடைய சங்கைக்குரிய ஆலயத்திற்கு அருகிலே, உன்னுடைய புனிதமான ஆலயத்திற்கு பக்கத்தில் நான் குடியமர்த்துகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ஆலயமே கட்டப்படல. இந்த இஸ்மாயில் நபியை கொண்டு போய் அங்க குடியமர்த்தக்கூடிய நேரத்தில் இஸ்மாயில் நபி கை குழந்தையா இருக்கும் பொழுது பள்ளத்தாக்கில் குடியமர்த்துறேன் என்றுதான் இப்ராஹிம் நபி சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்க என்று கேட்டா, உன்னுடைய புனிதமான ஆலயம் இருக்கிறத அதுக்கு பக்கத்துல பயிர் பச்சைகள் இல்லாத இந்த வெட்ட வெளியில நான் தங்க வைக்கிறேன், குடியமர்த்துகிறேன் என்று அவங்க சொல்றாங்க. அப்ப அதுக்கு முன்னாடியே அங்க புனித ஆலயம் இருக்கு. இப்ராஹிம் நபி அவர்கள் இஸ்மாயில் நபியை குடியமர்த்துறாங்களே சின்ன குழந்தையா இருக்கும்போது, அப்பவே அங்க ஆலயம் இருக்க போய்தான் அவங்க என்ன சொல்றாங்க, உன்னுடைய ஆலயத்திற்கு பக்கத்துல நான் சிதிலம் அடைஞ்சு போய் இருக்கிறது, அதுக்குரிய இடமாக இருக்கிறது. அந்த இடத்துல அல்லாஹ் ஒரு ஊரை உருவாக்க நினைக்கிறான். முதல்ல கட்டப்பட்ட ஒரு ஆலயத்துக்கு பக்கத்துல ஒரு ஊர் உருவாகணும்னு ஆசைப்பட்டு அல்லாஹ் போய் அங்க குடியமர்த்த செய்யறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு உரிய அந்த முன்னேற்பாடுகளாக கூட அவங்க வரும்போது அங்க ஒரு ஊர் இருக்கணும், முதல் நபி கட்டின அந்த ஆலயத்துல கடைசி நபியும் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி
அல்லாஹ் என்ன செய்யறான்னா இப்ராஹிம் நபியை கொண்டு மனைவி மக்கள் அங்க வந்து குடியமர்த்த வைக்கிறான். அப்ப இது 14வது அத்தியாயம் 37வது வசனம். இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மனைவியையும் மகனையும் குடியமர்த்தும் பொழுது அங்கே ஆலயம் இருக்கிறது. ஆலயம் இருக்குன்னு சொன்னாலே இவங்க கட்டணும்னு அர்த்தம். இவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து 2வது தடவை கட்டினாங்களே தவிர அதுக்கு முந்தைய அங்க ஒரு ஆலயம் இருக்கிறது அப்படிங்கிறது விளங்குகிறது. 22வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது இப்ராஹிம மக்கானல் பைத்தி, இப்ராஹிமுக்கு அந்த பைத்துடைய ஆலயத்தினுடைய இடத்தை நாம் அடையாளம் காட்டி கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏற்கனவே அந்த ஆலயம் இருந்துச்சு, அந்த இடத்தை நம்ம கரெக்டா காட்டி கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, மறுபடியும் இப்ராஹிம் நபி அவர்கள் ஆலயத்தை எழுப்பினார்கள் என்று 22வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப இந்த 2 வசனத்தை வைத்து நம்ம என்ன புரிகிறோம் கேட்டா, இப்ராஹிம் நபி அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அவர்களும் சேர்ந்து அந்த காபத்துல்லா ஆலயத்தை கட்டினாங்களே, அதுதான் முதல்ல கட்டுறது கிடையாது. ஏற்கனவே இருந்த ஆலயத்தை புதுப்பிக்கும் வேலை தான் அவங்க செய்யறாங்க. முதல்ல உங்க வாப்பா கட்டின ஆலயத்தை நீங்க புதுப்பிச்சிருங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய உத்தரவை தான் அவங்க நிறைவேற்றினாங்களே தவிர ஃபர்ஸ்ட் கட்டல. இது போக உலகத்துல முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் வந்து அந்த இடம் சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்க குடியிருந்தா தான் முதல்ல ஆலயம் எழுப்ப முடியும். இறைவனை வணங்கணும், அதுக்கு ஒரு ஆலயம் வேணும். அந்த ஆலயத்தை முதல் மனிதர் தான் எழுப்பி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வசித்த பகுதி, இறங்கின பகுதி அந்த காபத்துல்லா பகுதி தான் என்று நம்ம முடிவுக்கு வரலாம். முதல்ல ஆலயம் சொல்றதுனால. அப்ப முதல்ல கட்டப்பட்ட ஆலயம்னா மனுஷன் தானே கட்டியிருக்கணும். முதல்ல கட்டப்பட்ட ஆலயம்னா மனுஷன் தான் கட்டியிருக்கணும். மனிதர்ல முதல் மனிதர் தான் கட்டியிருக்கணும். அவருடைய காலத்தில் கட்டப்படுதுன்னா அங்க வசித்திருக்கிறார் என்று வழங்கிக் கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனா இன்னொரு ஆதாரம் என்னன்னு கேட்டா, சஹீஹுல் புகாரியில 3366, 3425, சஹீஹ் முஸ்லிம்ல 808. இதுல ஒரு செய்தி வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, ஐயு மஸ்ஜிதின் உலிய ஃபில்லாஹ் அவல், முதல்ல பூமியில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது? முதல்ல பூமியில கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் மஸ்ஜிதுல் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராம் தான் காபாவுடைய வளாகம். மஸ்ஜிதுல் ஹராம் தான் முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் அப்படிங்கிறாங்க. அப்ப முதல்ல அது எழுப்பப்பட்டுச்சுன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும் வழிபாட்டு தலைமை இல்லாம அல்லாஹ் வணங்காம அந்த மக்கள்லாம் இருந்தாங்க இல்ல. முதல்ல கட்டப்பட்ட ஆலயம் அதுதான். அடுத்த பள்ளிவாசல் எது அப்படின்னு கேட்கும்போது சும்மா ஐயும் அடுத்த பள்ளிவாசல் எதுன்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது மஸ்ஜிதுல் அக்ஸா. 2வது கட்டப்பட்ட ஆலயம் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ். அதனால அந்த ரெண்டுக்கும் தனி சிறப்பு இருக்கு மார்க்கத்துல. அங்க தொழுகிற தொழுகைகளுக்கும் மற்ற பள்ளியில தொழுகிற தொழுகைகளை விட கூடுதல் சிறப்பு இருக்குது அந்த 2 பள்ளியிலையும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூட அல்லாஹ் அங்கிருந்து அங்க அழைச்சிட்டு போறான் பாருங்க. இஸ்ராவுல என்ன செய்யறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து காபாவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை பைத்துல் முகத்தஸ் வரை இறைவன் அவரை ஒரு இரவில் அழைத்து சென்றான்னு சொல்றான்ல. அப்ப அதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த ரெண்டுமே ஒரு முதல் பள்ளிவாசலா இருக்கு. அதுக்கு தான் முக்கியத்துவம். உலகத்துல எல்லாமே பள்ளிவாசலா இருந்தாலும் முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் 2. ஒன்னு அங்க காபாவுடைய பகுதிகளில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் பைத்துல் முகத்தஸையும் கட்டுறாங்க 2வதா. அது எப்படி தெரியும் கேட்டா, அந்த அபூதர் கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கம் பைனஹுமா, அது முதல் பள்ளிவாசல் இது 2வது பள்ளிவாசல்ங்கறீங்களே, அது 2க்கு உள்ள கால இடைவெளி எவ்வளவு, எத்தனை வருஷம் இடைவெளியில் அது கட்டப்படுது? ஒரு 10,000 வருஷம், ஒரு 20,000 வருஷம் சொல்லி இருந்தார்களே, ஆனால் நம்ம வேற தலைமுறை இருக்கலாம். 2க்கு மத்தியில இடைவெளி எவ்வளவு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 40 வருஷம் அப்படிங்கிறாங்க. அப்ப காபா கட்டப்பட்ட 40 வருஷத்திலேயே பைத்துல் முகத்தஸும் கட்டப்பட்டிருக்கு. அப்ப 40 வருஷம்னு முஸ்லிம்ல இருக்கிறது. புகாரியில வர்ற அறிவிப்புலாம் வெறும் 40ங்கிறாங்க. எவ்வளவு இடைவெளின்னு கேட்கும்போது 40. அது வருஷத்தை தான் சொல்லுதுங்கிறது முஸ்லிமுடைய அறிவிப்புல இருந்து நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். 40 வருஷம் வருது. அப்ப 40 வருஷங்கிறது அவங்களுக்கு 1000 வருஷம் அந்த மாதிரி அதிகமான வாழ்நாள் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது 40 வருஷங்கிற பெரிய விஷயம் இல்லை. மக்காவுடைய பகுதியிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு அவர் வருவதும் அவருடைய உயரத்துக்கும் அதுக்கும் நம்ம நேரத்தை சொல்லியிருக்கோம்ல, அது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. சும்மா சாதாரண வந்துருவார். பக்கத்து ஊருக்கு போற மாதிரி நினைஞ்சிருவாரு,
நம்ம பீச்சுக்கு போற மாதிரி அவர் வந்து அங்கிருந்து வந்துருவார், பெரிய கஷ்டம் கிடையாது. அவ்வளவு வித்தியாசம் இருக்கு, அவருடைய நடைக்கு நம்ம நடைக்கு வித்தியாசம் இருக்கிறது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து முதல்ல ஒரு தற்காலிகமா கட்டி அங்க குடியிருக்கிறாங்க. அங்க மனுஷன் வாழ இயலுமா? அங்க மனிதன் வாழ்வதற்கு தேவையான ஏதாவது கிடைக்குமா? இப்பவே கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளவு வசதியான வாய்ப்புகள்ல கூட பேசும்பளத்தை விட்டா ஒண்ணும் கிடையாது. இறக்குமதியில தான் எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. எல்லாம் மத்த எல்லாம் அங்க கிடைக்குதுன்னு சொன்னா இறக்குமதியினால கிடைக்கிறத தவிர உற்பத்தியினால கிடைக்கிறது பேரிச்சம்பளம் தான் கிடைக்குது. அப்ப அந்த பகுதியில வாழ முடியாத நிலை வந்தவுடனே இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் தொழுது போட்டு இருந்துட்டாரு. கொஞ்சம் செழிப்பான பகுதி, இன்னைக்கு செழிப்பான பகுதி பைத்துல் முகத்தஸ் இருக்கிற அந்த பாலஸ்தீன் பகுதி இருக்கு பாருங்களேன், அது ரொம்ப வசதியான வளமான பகுதி. அந்த வளமான பகுதிக்கு போயிருவோம்னு சொல்லிட்டு அதனாலதான் மனித குலம் பல்கி பெருகியது மனித குல வரலாற்றை சொல்பவர்கள் எல்லாம் அங்கிருந்து ஆரம்பிப்பாங்க. பாலஸ்தீன் பகுதியில் இருந்துதான் மனித குலம் பல்கி பெருகியதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சின்ன இடைவெளி தானே, கொஞ்ச நாள் தான் இருந்திருக்காரு. அதனால அது இஸ்லாமிய வரலாற்று ஒட்டியும் வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே போய் குடியமர்ந்து விட்ட இடம் எதுன்னு கேட்டா அந்த பாலஸ்தீன் பகுதி தான். அங்கதான் வாழ்வதற்கு தேவையான கனிகள் பழங்கள் வேண்டுமான சாமான்கள் எல்லாம் கிடைக்குது, தண்ணி போக்குவரத்து எல்லாமே இருக்குது. முதல்ல கட்டிட்டு கொஞ்ச நாள் அவர் இருந்துட்டு இங்க மனிதன் வாழ்வதற்கு தகுதி வராதுன்றவன அங்க விட்டு நினைஞ்சிட்டாரு, செழிப்பான பகுதியை நோக்கி வந்து விட்டார். அங்கிருந்து கொண்டுதான் எல்லாம் அங்கே வர்றாங்க. அதனால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா நபிமார்களும் எடுத்துக்கணும் அங்கேயே வருவாங்க. அங்கே வர்றாங்க உலகத்தில் நல்லா கவனிக்கலன்னு எடுத்து கிடையாது, மனுஷன் அங்க இருந்த ஆரம்பத்துல. அதுக்கு பிறகுதான் வெவ்வேறு பகுதிகளுக்கு மனிதர்கள் இடம்பெயரக்கூடிய நிலைமைகள் வருது. அதனால அந்த ஏரியாவில் நிறைய நபிமார்கள் யார் எடுத்து பாருங்க, ஏரியா தான் இருக்கும். இப்ராஹிம் நபி எடுங்க, இஸ்மாயில் எடுங்க, லூத் நபி எடுங்க, எல்லாரையும் எடுத்து பாருங்களேன், எல்லாம் அங்க ஏரியா தான் இருக்கு. மூசா எடுங்க, ஈசா எடுங்க, எல்லாம் அந்த ஏரியாவுக்குள்ளே சுற்றி வருவாங்க. பெரும்பாலும் மனித குலமே அங்க மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இடம்பெயர்ந்து அங்கெல்லாம் உலகம் பூரா வந்ததாகத்தான் வரலாறு சொல்லுது. முதல் நாகரிகம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டா பாலஸ்தீன் பகுதியில் இருந்து ஆரம்பிக்குது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கின இடம் அவ்வளவுதான். 40 வருஷத்துல இங்க வந்துடுறாங்க. 40 வருஷத்துக்கு தான் அங்க இருந்திருக்கிறாங்க அந்த ஏரியாவுக்குள்ள. 40 வருஷத்துல அவங்களுடைய 40 வருஷங்கிறது ரொம்ப குறைவு. 40 வருஷம் அதிகம் கிடையாது, நமக்கு தான் 40 வருஷம் அதிகம். 60 வயசு உள்ளவனுக்கு 40 வயசு அதிகம். 1000 வயசு வாழ்றவனுக்கு 40 வயசு அதிகமா? 60 வயசு இருக்கிறவன் வந்து 2/3 ஆகி போச்சு, 3/2 மடங்கு வயசு கழிச்சிட்டோன்னு வந்துடும். 1000 வருஷம் இருக்கிறவருக்கு வந்து என்ன ஒரு சதவீதம் கூட வராது. அப்ப ஒரு 4%. அது அப்ப 4%ங்கிறது ஒரு குறைவான காலம் தான் அவர் வாழ்ந்திருக்காரு. மீதி உள்ள எல்லா பகுதியுமே இந்த பகுதியில தான் வாழ்ந்திருக்காங்க. அப்ப நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துதான் காபாவை முதலில் கட்டினார்கள். அப்ப அங்கதான் 2 பேரும் இறங்குறாங்கன்னு அர்த்தம். இறங்கின பிறகு உடனடியாக அவர்கள் இடம்பெயர்ந்துட்டாங்க, அங்கே வசிக்கல. அதனால சீலம் அடைஞ்சு போச்சு. அதனால இப்ராஹிம் நபி குடியமர்த்தும் பொழுது என்ன சொல்றாங்க, உன்னுடைய ஆலயம் ஆனா ஒண்ணு பயிர் பச்சை இல்ல, காடு பாலைவன பெருவெளி, யாருமே வசிக்கல, அதுல கொண்டு நான் குடியமர்த்துறேன், உன்னை நம்பி வைக்கிறேன். எங்க பாப்பா வாழ முடியாதுன்னு போனார்ல, அந்த இடத்துல கொண்டு நான் வந்து தங்க வைக்கிறேன்னு சொல்லி இப்ராஹிம் நபி அவர்கள் துஆ செய்யறாங்க. அப்ப நம்ம இதுல 2 விஷயம் தெரிந்து கொள்கிறோம். உலகத்தில் முதல்ல மனிதர்கள் இறங்கின பகுதி வந்து மக்காவுடைய பகுதி. அது அல்லாஹ் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறான். சில பேர் இப்படி ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஏன் தேர்ந்தது மக்காவுடைய முதல் ஆலயமா இருக்குன்னு கேட்டா அந்த காபாவுக்கு நேர அங்க ஒரு ஆலயம் இருக்கலாம். இங்க வானுலகத்துல அதுக்கு பேர் பைத்துல் மாமூர். அதெல்லாம் ஓகே, பைத்துல் மாமூர்னு ஒரு ஆலயம் இருக்கிறது. அதுல வந்து வானவர்கள் எல்லாம் தொழுவாங்க என்பதெல்லாம் சரி, ஹதீஸ்ல இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மலக்குகள் 70,000 பேர் போவாங்க, 70,000 பேர் வருவாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பள்ளி வாயில் வந்து இருக்கிறது என்று ஹதீஸ்ல இருக்கிறது. ஆனா இவங்க என்ன செய்றாங்க, இதுக்கு நேரம் இருக்குங்கிறது கதை. பைத்துல் மாமூர் என்ற ஒரு பள்ளிவாசல் அங்க இருக்கிறது உண்மை. அதுக்கு நேரம் தான் காபா இருக்குன்னு சொன்னா அது போய் என்னடா பூமி சுத்திக்கிட்டே இருக்கு, இதுக்கு நேரம் இருக்க முடியாது. பூமி சுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு செகண்ட் வேண்டாம், அதுக்கு நேரம் வேண்டாம், வர வாய்ப்பு இருந்தாலும் இருக்கு, இல்லைன்னாலும் இல்ல. அந்த டைரக்ஷன்ல இருந்தா பூமி சுத்தி கொண்டே இருக்கும் போது சுத்துறதுக்கான மண்டலம் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இதனுடைய ஈர்ப்பு விஷயம் எல்லாமே போயிடும். அப்ப பூமி சுத்தி கொண்டே இருக்கும் பொழுது பைத்துல் மாமூருக்கு நேரம் தான் காபத்துல்லா இருக்குன்னு சொல்வார்களே, ஆனால் அது வந்து அறிவியலுக்கு எதிரானது, ஹதீசுகள்ல இல்லாதது. அந்த கருத்து ஹதீசுகள்ல கிடையாது. பைத்துல் மாமூர்னு ஒரு ஆலயம் அங்க இருக்குது, அதுக்கு சில பேர் முடிச்சு போடுவாங்க. ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஆலயமாக தேர்ந்தெடுத்து கட்டினாங்கன்னு சொன்னா அதுக்கு நேரம் இருக்குது. அங்க மலக்குகள் எந்த இடத்துல தொழுகிறாங்களோ அதுக்கு நேரம் வரணும்ன்ற பூமி தட்டே நினைச்சுக்கிட்டு கற்பனை பண்றது. பூமி உருண்டைங்கிறது தெரியாம, பூமி சுத்துங்கிறது தெரியாம தட்டையா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அப்ப நேரம் இருக்குன்னு வச்சுக்கிறோம், நம்ம விட்டடிப்போம் அப்படின்னு சொல்லி விட்டடிச்சுடுவது. இப்ப எடுத்து போச்சு, இந்த காலத்துல எடுத்து போச்சு. தட்டே சொல்லிக்கிட்டு இருந்தா அதையும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப யாரும் நம்ப மாட்டாங்க. அப்ப இதுல என்ன பாயிண்ட்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இறங்கணும் அங்கதான் விளங்கி போச்சா, பூமியில இறங்கிட்டாங்க. இறங்கின பிறகு என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு கிஸ்ஸா. இறங்கினாங்களா, இறங்கின உடனே இப்லீஸ் என்னஞ்சானா பூமியில உள்ள எல்லா உயிரினங்களையும் கூப்பிட்டானா.
இப்லீஸ் வந்து ஆடு மாடு கழுத குதிரை எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஆளை கொண்டாந்து எல்லாம் இறக்கிட்டான், உங்களுக்கு பெரிய ஆபத்து வருவான், அவரை போய் காலி பண்ணுங்கன்னு தூண்டி விட்டானா. எல்லா மிருகங்களும் படம் எடுத்து வந்துட்டான். சிங்கம் புலி நாய் கழுது அம்புட்டு செஞ்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை காலி பண்றதுக்காக வேண்டி இப்படிலாம் கதை ஜோடிக்கிறாங்க. இப்லீஸுக்கு இதாக அப்ப வந்தவன என்ன பண்ணாங்களா, பயந்து நடுங்கினாரா ஆதம். உடனே அல்லாஹ் என்ன பண்ணானா, அங்க இருந்து ஒரு கைத்தறியை கொடுத்து அனுப்புனானா, இந்த இதை கைத்தறியை விரட்டி ஓடி போயிடும் எல்லாமே அப்படின்னு விரட்டி விட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணானா, கடலுக்கு போனானா, கடல்ல போய் மீன்களை எல்லாம் உசுப்பி விட்டானா இப்லீஸ். இன்னொரு ஆள் வந்திருக்காரு அவர் எப்படின்னு. அது என்ன பண்ணிச்சான், மீன் வந்து நிறைய அவதூறுகளை பரப்புனிச்சான். அதுக்கு தான் அல்லாஹ் வந்து பேசுற ஆற்றலை எடுத்துட்டானா, அதுக்கும் பேசிட்டு இருந்துச்சான். இப்படிலாம் கதை இருக்கிறாங்க இந்த நபிமார்கள் வரலாறு புஸ்தகத்துல. இந்த மாதிரி எல்லாம் கதை அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. மனிதன் இறங்கும் போது இப்ப இருக்கிற மாதிரி இருக்கு. அவரை கண்டுதான் எல்லாம் பயந்துருப்பாங்க. அவருக்கு அந்த உயரத்துக்கு அந்த இதையும் பார்த்தா உலகத்துல அவர் தான் பெருசா இருந்திருப்பார், யானை விட கூட பெருசா இருப்பார்ல. அவரை கண்டு இயற்கையா இப்ப அறிவை கொண்டு மற்ற மிருகங்கள் நமக்கு பயப்படுது. அன்னைக்கு வந்து அவருடைய உடம்பை கண்டே பயப்படும். அவருடைய அந்த உடல் அமைப்பை கொண்டு என்ன செய்யும் பயப்படும். ஒரு மிதி மிதிச்சா கூட யாரையும் காலி பண்ணிவிடலாம். அவர் மிதி மிதிச்சா 60 அடி உயரம் அந்த அகலத்தை வச்சு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு மிதி மிதிச்சாருன்னா யானை காலி ஆயிருமில்லங்க, ஒண்ணும் பண்ண முடியாது, பிடிச்சு நசுக்கிவிடலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புல அல்லாஹ் ஏன்னு கேட்டா தனித்து மனிதன் அனுப்பப்படுறான். ஒரு சோசியல் பிராணி சமூகம் எல்லாம் உண்டாகல. அவர் வந்து செக்யூரிட்டியோட இருக்கணும் பாருங்க. அதுக்காக கூட இந்த உயரம் கொடுத்துருக்கான். செக்யூரிட்டியோட இருக்கணும். மற்ற பிராணிகள் விலங்குகள்லாம் இருக்குது, அதனால அவருக்கு ஆபத்து ஏற்பட்டுறக்கூடாது. அவர்களை தான் ஓங்கி இருக்கணும்னு சொன்னா இப்ப நமக்கு வந்து நம்ம அறிவை கொண்டு துப்பாக்கி கொண்டு சுட்டு போடுவோம் மிருகத்தை எல்லாம். அப்ப அதெல்லாம் முடியாது. அவரை கண்டு பயந்தா தான் உண்டு. சப்போர்ட்லாம் ஆள் கிடையாது, வேலை அடிச்சுக்கிற முடியாது, செவர் கட்டிக்கிற முடியாது. அப்படிப்பட்ட நிலை தெருவெல்லாம் படுக்கணும், காட்டுல தான் படுக்கணும், வீடுலாம் தான் கட்டணும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அவருக்கு பாதுகாப்பு வேணும்னு சொன்னா அதுக்காக வந்து தோற்றத்தில் அல்ல அனுப்பியிருக்கான். யாரும் தூண்டி விட வேண்டியதில்லை. இது அவரை கண்டோட எல்லாம் விலகி ஓடி போயிடும். அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் எல்லாம் வந்து படைச்சிருக்கிறதுக்கு கூட அது காரணம்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இது மாதிரியான ஒண்ணு. அப்புறம் பசிச்சுதான் வந்தவன என்ன செய்யறன்னு தெரியலையா. அதுக்கு பாருங்க, அதாவது ஒரு ஒரு பெரிய சமுதாய பெரும் ஒரு மாத பத்திரிக்கை அதை எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதிக்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்தவுடனே முதல்ல ஜவ்வரிசியை பயிரிட்டார்கள். எது பயிரிட்டார்களா, ஜவ்வரிசியை பயிரிட்டார்கள் அப்படின்னு. ஜவ்வரிசி தான் முதல்ல வழங்குச்சான், உற்பத்தி ஆகுனது அப்படின்னு சொல்லி. ஜவ்வரிசி பயிரிடுற சாமானா, ஜவ்வரிசி தயாரிக்கிறதுங்க. ஜவ்வரிசிங்கிறது அது என்ன செய்யறது, பயிரிடுற விதை கிடையாது. அது மாவாக்கி என்ன செய்யறது, கிழங்கு மரவள்ளி கிழங்கு இருக்கு பாருங்களேன், அந்த கிழங்கை கரைச்சி மாவாக்கி உருண்டை உருண்டையா செய்கிறது. அது ஜவ்வரிசிங்கிறது விதை கிடையாது, அது வந்து உற்பத்தி பண்ற பொருள் கிடையாது. ஜவ்வரிசி பயிரிட்டாங்க. ஜவ்வரிசினா கூட என்ன தெரியல இந்த ஆட்களுக்கு, வரலாறு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு என்ன தெரியல, ஜவ்வரிசினா என்னங்கிறது கூட தெரியல. ஜவ்வரிசி வாங்கி சாப்பிட தெரியல தவிர ஜவ்வரிசி என்ன, ஜவ்வரிசி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல பயிரிட்டது ஜவ்வரிசி. அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன செய்யுது, ஜவ்வரிசி கோதுமை தான் பயிரிட்டாரு. ஃபர்ஸ்ட் கோதுமை பயிரிட்டாரு. கோதுமை பயிரிட்டோன்னா மாடு வந்து ஒழுதாராம், மாடு அழுகுச்சான். ஏன் அழுகுறான்னு கேட்கும்போது நம்ம சண்டித்தனம் பண்ணிட்டு அடிச்சாராம். நீ மட்டும் தப்பு பண்ணி என்னைய வந்து அடிக்கிறேன்னு கேட்டுச்சா. இப்படிலாம் கதை, நீ தப்பு பண்ணிதான் உன்னை எல்லாம் இறக்கி விட்டான், இப்படிலாம் கதை அடிக்கிறாங்க. இதெல்லாம் எந்த ஒரு ஆதாரம் கிடையாது, இறக்குனது மட்டும்தான் இருக்கே தவிர அவருக்கு ஜிப்ரீல் வந்து கோதுமை கொடுத்ததும் இல்ல, என்ன திங்கன்னு சொல்லி கொடுத்ததும் இல்ல. அதுக்கெல்லாம் மூளையை கொடுத்து அதை அனுப்பிட்டான். அவர் இருந்த உலகத்துக்கு தேங்காயும் பறிச்சு திம்பாரு, மாங்காயும் பறிச்சு திம்பாரு, பல கனிவர்க்கங்களை தின்னுக்கிட்ட வாழலாம். அவருக்கு எட்டும், எவ்வளவு தூரத்துக்கு என்ன செய்யும் எட்டும். அவர் வந்து வாழ்வதற்கு ஏற்ற மாதிரியான அமைப்போட படைக்கப்பட்ட காரணத்தினால அவர் வந்து விவசாயம் பண்ணிலாம் திங்க இயலுமா. வந்து அவர் விவசாயம் பண்ணி திங்கிறாந்தா எவ்வளவு நாள் ஆகும், கோதுமையை போடணும். பசி வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிட்டதான் பசி அடங்கு. இவர் வந்து இறங்கிட்டாரு, இப்ப பசிக்குது, நல்லா கோதுமையை கொடுத்தானா, விவசாயம் பண்ணாரா, விவசாயம் பண்ணி அது கோதுமை ஆகணும். அதுக்கப்புறம் அதை மாவா திரிக்கணும், அதுக்கப்புறம் அதை வந்து ரொட்டி ஆக்கணும். இவ்வளவு வேலைகளும் செய்வதா இருந்தா 7 மாசத்துக்கு பசியோட ஒருத்தர் இருக்க முடியும். பசிக்கு வந்து அப்ப உள்ள என்ன விஷயம், அந்த பழங்களும் இருக்கு. பழங்கள் இப்ப உற்பத்தி ஆகிட்டு இருக்குது. கனிகள் எடுத்து சாப்பிடுவாங்க, பழங்களை சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டு எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னைக்கும். அதுக்கு நிகரான ஒரு உணவு கிடையாது. அனுப்பி விட்டதோட அல்லாவுடைய வேலை முடிஞ்சிருச்சு. இது சோறு திங்கிறது எப்படி, கஞ்சி குடிக்கிறது எப்படின்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு அல்ல அனுப்பல. அதுக்குள்ள மூளையில அல்ல ப்ரோக்ராம் பண்ணிவிட்டா அவர் கிடைக்கிற வச்சு ஐடியா பண்ணி அப்படி செஞ்சிருப்பாங்க. கோதுமை ரொட்டி தான் திண்டாங்கன்னு சொல்ல அவசியம் கிடையாது, இறக்கிட்டாங்களோ நிறுத்திக்கிறேன். இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த மாதிரியான உணவுகளை வந்து கோதுமையை கொண்டு வந்தார், விவசாயம் பண்ணார், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இறக்கி விட்டவர் முடிஞ்சு வச்சுக்க. அதுக்கு அப்புறம் சொல்ற எல்லாமே ஆதாரமற்ற விஷயங்கள். அவருக்கும் ஜிப்ரீல் ஒண்ணு அனுப்பி விட்டதும் வகி மட்டும் வந்திருக்கும். அவர் இறை தூதராக இருக்கிறதுனால எப்படி வாழ வேண்டும்
இந்த மாதிரி தொழுவு, இந்த டைம் வந்தா போய் வருஷத்துல ஒரு நாள் இது பண்ணு, இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் மட்டும்தான் இறைவன் வரமே தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் அவருடைய அறிவை கொண்டு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிறார். அப்படிதான் அல்லாஹ் வந்து அவர் அனுப்பி வச்சிருக்கிறான். பாக்கி எதுக்கும் ஆதாரம் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கின பிறகு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பெரியார் சொன்னாரு அவர் சொன்னாருன்னு தான் இருக்கே தவிர குர்ஆன்ல இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று எதுவுமே கிடையாது. இதை வந்து நம்ம விளங்கிக்கிறணும். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா இன்னும் அதாவது சாப்பிட்டாராம், சாப்பிட்டவன என்னண்டா வயிறை பிசைதான். இந்த சாப்பாட்டுக்கு ஒரு கதை எழுதிட்டாங்களா, வயிறை பிசைஞ்சவன என்ன செய்ய கட்டப்பட்டாங்க தான் ஒன்னும் ஓடலையா. அப்புறம் கஷ்டப்படுவேன் அல்லா மீக்காயில அனுப்பி விட்டு என்ன செஞ்சான, ஒரு வானவர் அனுப்பி உடல்ல 2 ஓட்டை போட்டு வாண்ட அனுப்புனானா. ஏற்கனவே எழுதி வச்சுக்கிறாங்க, ஆல்ரெடி ஓட்டை இருந்துச்சு. ஏற்கனவே மண்ணா கலக்கும் போது 2 முறை எழுதி வச்சுப்பாங்க. அதே புத்தகத்தில் என்ன எழுதி வச்சுக்கிறான்னு கேட்டா, படைச்சவன ஓட்டையா இருந்துச்சு, இந்த ஓட்டை வழியா போய் அந்த ஓட்டை வழியா வெளியே வந்தான் இப்ளீஸ் அப்படின்னு ஒரு பக்கம் எழுதி வச்சுட்டு, இங்க வரும்போது என்னன்னா ஓட்டை எல்லாம் வந்தாராம் இந்த கழிவு போறதுக்கு. அல்ல என்ன செஞ்சா குத்து குத்தி விட்டு ஓட்டை ஆக்கி விட்டுவா அப்படின்னவன அது வழியா கழிவு பொருள் எல்லாம் வந்துச்சு. இப்படி எல்லாம் படைச்சான். படைக்கும் பொழுது அதெல்லாம் வர்ற மாதிரி எல்லாம் பண்ணி தான் அனுப்பிட்டான். இப்படி எல்லாம் கதை, அது எல்லாமே போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உயரம் மட்டும் 60 மூலம் வச்சுக்கிறங்க. அந்த கணக்குல நம்ம மறுத்தான். இப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ இப்படித்தான். இது மாதிரி அவன் வந்து அனுப்பி விட்டான், அவ்வளவுதான். இதுல எந்த ஒரு குறையும் வச்சு பின்னாடி வந்து ஒரு பாத்ரூம் போறதுக்கு என்ன சரின்னு யோசிக்கும் பொழுது அதுக்கப்புறம் வந்து அப்படி பண்ணல. அதெல்லாம் பொய், அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இப்படிலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பூமியில இறக்கப்பட்டாங்க. அது உள்ள மற்ற கதையெல்லாம் விட்டுருங்க. இதுக்கு அடுத்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட படைச்ச பிறகு ஒரு அக்ரிமெண்ட் ஒண்ணு எடுத்தாங்களாம். இது எப்ப எடுத்தான்னு கேட்டா, இங்க இறக்குறதுக்கு முன்னாடியே, பூமிக்கு இறக்குறதுக்கு முன்னாடியே ஒரு உடன்படிக்கை எடுக்கிறான். என்ன உடன்படிக்கை? அதுவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சம்பந்தப்பட்டதுதான். அது என்ன உடன்படிக்கைன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிறுத்தி அவர்களிடமிருந்து உருவாகக்கூடிய சந்ததிகளை எல்லாம், யார் யாரெல்லாம் நீங்க நான் எல்லாரும் கியாமத் நாள் வரைக்கும் அதுகளை எல்லாம் அப்படி கொண்டாந்து நிப்பாட்டி, அவரிடமிருந்து யார் யாரெல்லாம் வருவாங்களோ அதெல்லாம் ஜீன்களாக அங்க அணுக்களாக அவருக்குள்ளதான் இருக்குது. இப்ப நம்ம எல்லாரும் அவருக்குள்ள இருந்திருப்போம், எல்லா அணுக்களும் அவருக்குள்ளதான் இருக்கும். அதை அல்லாஹ் வந்து அவனுடைய ஆற்றலை கொண்டு வெளிப்படுத்துவது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் அல்ல. அவன் புரோகிராம் பிரிச்சு எடுத்து என்ன செய்யறான், அப்படி காட்டி எல்லாருக்கும் விளங்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து, நான் உங்கள் இறைவன் இல்லையா அப்படின்னு ஒரு உடன்படிக்கை எடுக்கிறான். இந்த உடன்படிக்கை கண்டிப்பா இங்க வச்சு எடுத்திருக்க இயலாது, அங்கதான் எடுத்திருக்கணும். அந்த இறக்குறதுக்கு முன்னாடி தான் எடுத்திருக்கணும். அப்ப இந்த உடன்படிக்கை எடுத்த விஷயத்தையும் அது குர்ஆன் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? இது அகத ரப்புக்க, உமது இறைவன், மின் பனி ஆதம, ஆதமுடைய மக்களிலிருந்து, மின் லுஹூரிஹிம், அவர்களுடைய முதுகுகளிலிருந்து, துர்ரியத்தகும், அவர்களுடைய வழித்தோன்றல்களை சந்ததிகளை எல்லாம் உமது இறைவன் வெளிப்படுத்தி, அஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களையே அவர்களுக்கு சாட்சியாக ஆக்கி இறைவன் கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் இறைவன் அல்லவா அப்படின்னு கேட்டான். காலு பலா, நீ எங்கள் இறைவன் தான். ஷஹிதுனா, நாங்கள் சாட்சி கூறுகிறோம் நீதான் எங்கள் இறைவன் என்று எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள். இந்த அக்ரிமெண்ட் ஏன் எடுத்தோம்னு கேட்டா, அல்லாஹ் காரணம் சொல்றான். ஏன் எடுத்தோம்னு கேட்டா, அந்த குழு யௌமுல் கியாமத்தி இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலீன், எங்களுக்கு இறைவனை பற்றி எதுவுமே தெரியாது என்று கியாமத் நாளில் நீங்கள் சொல்லாமல் இருப்பதற்காக இந்த உடன்படிக்கை அப்படின்னு அல்லாஹ் இதுல முடிக்கிறான். இது 7வது அத்தியாயத்துல 172வது வசனத்தில் இதை பார்க்கலாம். இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இப்ப நம்ம உடன்படிக்கை எல்லாம் எடுத்தான்ல, உங்கள்கிட்ட என்கிட்ட எல்லாம் எடுத்திருக்கான். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குதா? நினைச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஞாபகம் வருது? போச்சு சொன்னவனு கூட ஞாபகம் வராது. எடுத்தேன்னு சொல்றான், மறந்துட்டோன்னு வைங்களேன். மறந்த விஷயங்களை ஞாபகம் காட்டினா ஞாபகம் வரணும் இல்லையா? இப்ப நினைவுபடுத்தியாச்சு. இப்ப ஞாபகம் வருதா? யோசிச்சு பாருங்க. இப்ப எடுத்தாண்டு யாருக்குமே ஞாபகம் வரல. அப்ப நினைவே வரலையா? எல்லாம் எடுத்தேங்கிறாங்க, நினைவே வரலையான்னு சொன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமானது இல்லை. ஏன்னு கேட்டா, அல்லாஹ் நம்மளை எப்படி படைச்சிருக்கான்னு கேட்டா, ஒரு உலகத்தில் இருந்து இன்னொரு உலகத்துக்கு நம்ம டிரான்ஸ்பர் ஆயிட்டோம்னு சொன்னா அந்த உலகத்தில் நடந்த எதுவுமே நமக்கு வந்து ஞாபகத்தில் வராது, மறந்துடுவோம். இதுதான் மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அமைப்பு. இப்ப நீங்க கபூர்ல வந்து மனுஷன் எழுப்பப்படுறான், என்ன சொல்லி எழுப்புவான்? மனிதன் தூக்கத்திலிருந்து எங்களை எழுப்பியவன் யார் அப்படின்னு கேட்பான். தூக்கத்திலிருந்து எழுப்பினவன் யாருன்னு கேட்கிறான். அடியில வாங்கிட்டு இருந்தான். அவன் இடம் மாறி வேற ஒரு உலகத்துக்கு வரும்போது அவன் என்ன சொல்றது தெரியாது, எல்லாம் மறந்துடுவான். அந்த உலகத்தினால அவன் மறந்துடுறான். இப்படி அல்லாஹ் படைச்சிருக்கிறதுனால நம்ம யாருக்கும் அந்த அக்ரிமெண்ட் தெரியல. இந்த நிலையில பலவிதமான கடவுள் நம்பிக்கையை கொண்டவர்கள் எல்லாம்
மறுமையில் நிறுத்தப்படுவாங்க இல்லையா? அப்ப அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? எங்களுக்கு தூதரே வரல, தூதர் வராதவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க, காட்டில் இருக்கிறவங்க ஆதிவாசி, இந்த நபிமார்கள் அனுப்பப்படாத இடைப்பட்ட காலம், அதுல உள்ளவர்கள்லாம் எவ்வளவு பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாம் கேட்பாங்க, எல்லாம் இந்த மாதிரி எங்களுக்கு யாருமே வரல, எதுவும் சொல்லி தரலையே அப்படின்னு மறுமையில சொல்லுவாங்களான்னு கேட்டா மறுமையில சொல்ல இயலாது. நம்மளே சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்னா மறுமையில நமக்கு இது ஞாபகத்துக்கு வரும். எந்த இடத்தில் வைத்து அக்ரிமெண்ட் எடுத்தானோ அங்கேயே கொண்டு நிப்பாட்டின உடனே எல்லாம் எங்களுக்கு யாரும் சொல்லலையேங்கிற வார்த்தையை நம்ம பேசவே மாட்டோம். ஏன் பேச மாட்டோம்? நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அல்லாஹ் நம்மள்ட்ட அவன் சொன்னான, கரெக்டா சொன்னான, நம்ம தானே மறந்துட்டோம் அப்படின்னு அந்த நியாயத்தை உண்டாக்கி தான் நல்லா தண்டிக்கிறான். நாமளே இந்த தப்பு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நியாயத்தை எல்லாம் உண்டாக்கி தான் அதை தண்டிக்கிறான். நம்ம மூளையில புரோகிராம் பண்ணி கொண்டு கருத்து என்னன்னு கேட்டா, நமக்கு நினைவுக்கு வராவிட்டா கூட இது கடவுள் இல்லைன்னு விளங்குறதுக்கு ரசூலா வரணும். தூதர் சொன்னா தான் இது கடவுள் வழங்குவீங்களா? இது கடவுள் இல்லைன்னு விளங்குறதுக்கு ரசூல் வரணுமா? தொழுகிறது எப்படி, நோன்பு வைக்கிறது எப்படி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் ரசூல் வரணும். வேற எதுக்கு வர வேண்டியதில்லை. நீங்களா ஒண்ணு செஞ்சு வச்சுக்கிறது கடவுள்னு சொல்றீங்களா, அது தப்புன்னு விளங்குறதுக்கு தூதரா வரணும். உங்களுக்கு இருக்க அறிவு பத்தாதா? உங்களுக்கு தந்திருக்கிற அறிவை கொண்டு அது விளங்க முடியுமா இல்லையா? அதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வன்னஸாரா வஸாபியீன. யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார் அவர்களும், இதுக்கு முந்தைய யகூதிகளாக இருந்தவர்களும், இதுக்கு முந்தைய நஸாராக்களாக இருந்தவர்களும், சாபியீன்களும் அவர்களுக்குரிய கூலியை நான் கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றான். சாபியீன்னா யாரு அப்படின்னு கேட்டா, இறை தூதர்கள் வராத காலகட்டத்தில், இறை தூதர்கள் போதனை சென்றடையாத அந்த காலகட்டத்தில் அப்படி வாழ்கிற மனிதர்கள் தங்கள் அறிவை பயன்படுத்தி ஒரு கடவுள் தான் இருக்கிறான் என்பதை மட்டும் ஒத்துக்கொண்டிருந்தவர்கள். வேற எதையும் கடவுள் ஒத்துக்க மாட்டாங்க. அறிவை கொண்டு என்ன ஒத்துக்கிற முடியும்? ஒரே ஒருத்தர் இருக்கான், சூப்பர் பவர் இருக்கிறான். நாம் உருவாக்கி கொண்டு கடவுளா இருக்க முடியாது. நாமளா தயாரித்துக் கொண்ட ஒன்று ஒரு காலத்திலும் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்காது என்பதை யார் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சாபியன்கள். அவர்களுக்கு கூலி தருவது அல்லாஹ் சொல்றான். அந்த அளவுக்காக நீங்க நடந்துக்கணும். இறை தூதர்கள் வரல என்று சொன்னா இது விளங்குற மூளையை எல்லாம் தந்திருக்கிறான்ல, அது அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில தான் உங்களை எல்லாம் ஏமாற்றவும் இல்லை. அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் உங்களுக்கு இந்த அறிவை தந்திருக்கிறான். நீங்க சிந்திச்சு பார்த்தா கூட இது கடவுள் இல்ல, இது கடவுள் இல்ல, இது கடவுள் இல்ல, சூரியன் கடவுள் இல்ல, சந்திரன் கடவுள் இல்ல, கடல் கடவுள் இல்ல, நட்சத்திரம் கடவுள் இல்ல, பூமி கடவுள் இல்ல, காற்று கடவுள், இது விளங்க முடியாதா? இது விளங்க முடியும், நம்ம அறிவுக்கும் விளங்க முடியும். அந்த மாதிரியாக அல்லாஹ் அந்த ஏகத்துவத்துக்கு எதிரான விஷயங்கள்ல இருந்து ஒதுங்கி ஒரு கடவுள் இருக்கான், தொழுவாட்டம் தெரியாத இறை தூதர்களை வரலையே, அவங்க அப்படியே இருந்துட்டார்களே, ஒரு கடவுளை மட்டும் நம்பி அதை ஏற்றுக்கொண்டவர்களாகவே மரணித்து விட்டார்களே, ஆனால் அவங்களுக்கு கூலி இல்லை. அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, முகமது ரசூலுல்லாஹோ மூசா ரசூலுல்லாஹோ ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க சாபியின்கிறது, அவங்களுக்கும் கூலி கிடைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். அப்ப அந்த மாதிரி அடிப்படையில் ஒரு அக்ரிமெண்ட் அல்லாஹ் மட்டும் எடுத்திருக்கான். இந்த அக்ரிமெண்ட் எடுத்த விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததிகள் ஒவ்வொருத்தரையா வெளிப்படுத்தி ஒரு அரபாவுடைய தினத்தில நேருக்கு நேராக நிற்பாட்டி அல்லாஹ் அவர்கள்ட்ட நேருக்கு நேராக பேசி அலஸ்து பிரபிக்கும் என்று கேட்டான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை விளக்கமா சொல்லியிருக்கிறாங்க. இது முஸ்னத் அஹ்மதுங்கிற நூல்ல இடம் பெற்றிருக்கிறது. அப்ப இந்த ஒரு அக்ரிமெண்ட் ஒண்ணு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நம்மளையும் சேர்த்து வைத்து அல்லாஹ் எடுத்தான். உலகத்துல எத்தனை பேர் உருவாக போறாங்களோ அத்தனை பேரும் அன்னைக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு அல்லாஹ் யார்கிட்ட அக்ரிமெண்ட் எடுத்தானோ அவ்வளவு பேர் தான் உலகத்தில் உருவாவாங்க அப்படிங்கிறதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய விஷயத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்புடைய விஷயம். இது எந்த ஒரு ஹதீஸும் இதுக்கு விளக்க உரையா வரல, குர்ஆன்ல இருக்கிறது மட்டும்தான். என்ன வருதுன்னு கேட்டா, அல்லாஹ் அமானத்தை அருள்நாள் அமானிதத்தை நாம் எடுத்து கொடுத்தோம். அல சமாவாத்தி வல்லர்ந்து ஒல் ஜிபால், வானங்கள் பூமி மலைகளுக்கெல்லாம் கொடுத்தோம். ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா, அதை ஏற்றுக்கொள்ள அவை மறுத்துவிட்டன. வ அஸ்பக்ன மின்ஹா, அதற்கு அஞ்சி நடுங்கின. வ ஹமலஹல் இன்சான், மனிதன் மாத்திரம் அதை சுமந்து கொண்டான், ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு ஒரு வசனம் திருமறை குர்ஆன்ல 33வது அத்தியாயத்துல 72வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு அமானிதத்தை நம்ம கொடுத்தோம், யாரு வாங்கல, மனுஷன் மட்டும் நான் ரெடின்னு வாங்கிக்கிட்டான் அப்படின்னு திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இது என்ன என்பதற்கு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லல. ஆளாளுக்கு சொல்ற கிஸ்ஸாக்கள் தான் இருக்கே தவிர அல்லாஹ்வும் இதுக்கு மேற்கொண்டு இதை சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது யாரும் சஹாபாக்களும் விளக்கம் கேட்கல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லல. விளக்கம் சொல்லலங்கும் போது நம்ம சிந்திச்சு தான் விளங்கணும்.
கதையை கொண்டு விளங்காம இது என்னவாக இருக்கும் என்று சிந்திச்சு பாத்தீங்கன்னா, உலகத்துல எந்த படைப்புக்கும் இல்லாமல் நமக்கு மட்டும் இருக்கிறது என்ன? அதான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தேன், ஒருத்தர் வாங்கிக்கல, இவன் மட்டும் வாங்கிக்கிட்டான். அப்ப என்னது? அறிவுதான். மற்ற யாருக்கும் இல்லாம நமக்கு மட்டும் இருக்குது என்று எதற்கு அதாங்க எடுத்துக்கொள்ளணும். அமானிதம் நாணயங்கிற தன்மையெல்லாம் எடுத்துக்கிற முடியாது. அல்லாஹ் அமானிதமா கொடுத்தனால அது அமானிதம்ங்கிறான். அமானிதமா நம்மள்ட்ட ஒப்படைச்ச காரணத்தினால அமானிதம்ங்கிறான். இந்த அமானிதம் என்னவா இருக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, கண்ணு உள்ள துணை பிராணிகள் இருக்கிறது, காதா அது உள்ள பிராணிகள் எவ்வளவு இருக்கிறது, வயிறு உள்ள பிராணிகள் ஏத்துக்கிறதுல மறுத்தார்கள் வருது. உத்தரவு வாங்கலையாமல, உத்தரவு வாங்கல என்று சொன்னா யார்கிட்டையும் இருக்கக்கூடாது, மனுஷன் மட்டும் இருக்கணும். இது என்னங்கிறது நம்ம அறிவை கொண்டு விளங்குது. இது அல்லாஹ் பகுத்தறிவை சொல்றான். இது விளங்குதா? இதுல இருந்து இன்னொரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து, பகுத்தறிவு இல்லாம படைத்து, இப்படி ஒண்ணு இருக்கிறது, இதை நீ வாங்கிக்கிறியான்னு கேட்டுதான் எல்லாம் கொடுத்துருக்கான். நல்லா வழங்கிக்கிறேன் அப்படிதான் நல்லா சொல்லி காட்டுறான். எல்லாரும் மறுத்து விட்டன, இவர் மட்டும் வாங்கிக்கிட்டாரு. மனுஷன் மட்டும் சுமந்துக்கிட்டான். மனுஷன் சுமந்துக்கிட்டான் வாப்பாவா தான் இருக்கணும். நம்மளை ரமட்டை கேட்டான்ல, மனிதன் சுமந்து கொண்டாண்ட என்னவா இருக்கணும்? நம்ம வாப்பாவா தான் சொல்றான்ல. நம்ம தாப்பனார் இருக்காரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவரை தாங்க சுட்டி காட்டுறான். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? இந்த பகுத்தறிவு என்ற ஒரு பொக்கிஷத்தை ஒவ்வொருத்தருக்காக கொடுத்து பார்க்கறான். யாரும் ஏத்துக்கிற மறுக்குது. மனிதனை படைத்த பிறகு கூட இந்த தோற்றத்தை கொடுத்து விட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு இதை கொண்டு நிறைய ஒரு அமானிதம் இவங்க நடந்துக்கணும், பல காரியங்கள் செய்யலாம் என்றெல்லாம் அல்ல விலைக்கு ஏத்துக்கிறியான்னு கேட்டவுடனே அவர் அதுக்கு பிறகு ஏத்துக்கிட்டாரு, பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப பகுத்தறிவு கேட்டுத்தான் நல்லா கொடுத்திருக்கிறான். நம்ம அத்தா சம்மதிச்ச பிறகுதான் அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், ஒப்படைச்சிருக்கிறான் என்பது இந்த வசனத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்பாக குர்ஆன்ல இருக்கிற எதையும் விட்டுறக்கூடாது. இதை அமானிதத்தை எடுத்து காட்டினா வேற அர்த்தமா கொடுக்க இயலாது. இதை ஒண்ணு தவிர வேற மாதிரி வியாக்கியானம் எதுவும் கொடுத்தாலும் ஏற்படாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது சம்பந்தம் எந்த ஒரு ஹதீஸும் வர கிடையாது. அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஹதீஸுகள்ல வர்ற செய்திகள் மட்டும்தான் சொல்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்தின் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. மேராஜுக்கு போனாங்க இல்லையா? மேராஜுக்கு பயணத்தில் அல்லாஹ் விண்ணுலக பயணம் ஏற்று செல்லும் பொழுது, அப்ப முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்யறான்? அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்தில் சந்திக்கிறார்கள். முதல் வானத்துல சந்தித்த உடனே எப்படி சந்திக்கிறாங்க என்று கேட்டா, ஒரு ஆள் அங்க உட்கார்ந்து இருக்கிறார். நான் முதல் வானத்தை அடைந்த பொழுது அந்த முதல் வானத்தில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அவருடைய வலப்புறத்திலே சில குழந்தைகள் இருக்கின்றன, பிள்ளைகள். இடப்புறத்திலே சில பிள்ளைகள் இருக்கின்றன. இடப்புறத்திலே உள்ள பிள்ளைகளை பார்த்துவிட்டு அழுகிறார். வலப்புறத்திலே உள்ள பிள்ளைகளை பார்த்துவிட்டு சிரிக்கிறார். வலது மாத்தி காட்டுறேன்னா டிவியில எப்படிதான் தெரியும், இது வலதா தெரியும், வலது இடதா தெரியும், அதுக்காக வேண்டி. அப்ப இடப்புறத்துல உள்ளதை பார்த்து என்ன செய்யறாரு? அழுகுறாரு. வலது பக்கம் உள்ளவங்களை பார்த்து என்ன செய்யறாரு? சிரிக்கிறாரு. அப்ப நான் போன உடனே மர்ஹபன் பின் நபி சாலிஹி உல் இப்னு சாலிஹி, நல்ல நபியே வருக, நல்ல மகனே வருக அப்படின்னு எனக்கு வாழ்த்து சொன்னாரு. அப்ப இவங்க வர்றாங்கன்னு ஆல்ரெடி எல்லாம் சொல்லி வச்சிருக்கான், வாழ்த்து சொன்னாரு. அப்ப குல்து ஜிப்ரீல் மன் ஹாதா, இவர் யாரு? முதவானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பாக்குறாங்க இல்லையா, இது யாருன்னு நான் கேட்டேன். இவர் தான் ஹாதா ஆதமு, இவர் தான் ஆதமு. இந்த வலது பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் அவருடைய சொர்க்கத்துக்கு போற நல்ல பிள்ளைங்க, இடது பக்கம் இருக்கிற ஆளுக்கெல்லாம் நரகத்துக்கு போற கெட்ட பிள்ளைங்க அப்படின்னு. அதனால சொர்க்கவாசிகளை பார்த்து சிரிக்கிறாரு, நரகவாசிகளை பார்த்தோன்னு கவலைப்பட்டு அழுகுறாரு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் விளக்கம் சொல்லி அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்து சொல்றாங்க. இது ஏராளமான இடங்கள்ல ஹதீஸ் நூல்ல இடம்பெற்றிருக்கிறது. உதாரணத்துக்கு புகாரியில 349, புகாரில முதல் வால்யூம்ல 349வது ஹதீஸ்ல இந்த சம்பவத்தை நீங்க பாக்குறீங்க. இதுல என்ன இந்த இடத்துல ஒரு செய்தி விளங்கிக்கணும். ஏன்னு கேட்டா சில ஆளுக்கு இது இந்த மேராஜை வச்சுக்கிட்டு வழி கெடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன வழி கெடுக்கிறாங்க? அவன் நல்லடியார்கள்லாம் இறந்து போயிட்டாங்கிறீங்க, ஒண்ணுமே இல்ல, பூமிக்குள்ள தான் இருக்குது, அவங்க தொடர்பு இல்லைங்கிறீங்க. ஆனால் இங்க பூமியில இருக்கிற ஒருத்தர் இப்படி ஆகாயத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க அப்படின்னா என்ன இருக்கு? நபிமார்கள் எல்லாம் அவங்க இன்னைக்கு அப்படி இருந்துட்டு தான் இருக்கிறாங்க, யாரும் மரணிக்கவில்லை. இது ஆதாரம். இந்த மேராஜை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க, எல்லாரையும் பார்க்கறாங்கல்ல. அப்ப எல்லா நபிமார்களையும் சில அங்க வச்சு பார்க்கறாங்க என்று சொன்னா, இங்க இறந்து போய் ஒண்ணுமில்லாம போயிட்டாங்கிறீங்களே, அது தப்பு. அவங்களுக்கு இந்த எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் உயிரோடு ஒரு மனிதரை போய் அவங்களை சந்திக்கிறாங்க,
எல்லா தொடர்பு அறுந்து போச்சுன்னு சொல்லி அதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வச்சு அதனால கபர் வணக்கம் செய்யலாம். அவுலியாக்கள்லாம் அப்படி இருந்து கொண்டே இருக்கிறார்கள், அவர்களுக்கு நம்ம சொல்லலாம் விளங்கும். நீங்க நினைச்சிட்டு இங்க இருக்கிறீங்க, இங்க இல்ல அங்க போய் இருக்கிறாங்க, அங்க நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க, கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க என்றெல்லாம் சுத்தி வளைச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, வியாக்கியானங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டுமா பார்த்தாங்க? இதுல எடுத்துக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமா பார்த்தாங்க? உங்களையெல்லாம் பார்த்தாங்க, என்னையும் பார்த்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் பார்க்கல. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டுமா பார்த்தாங்க? சொர்க்கத்துக்கு போற எல்லாத்தையும் பார்த்தாங்க வலது பக்கத்துல, நரகத்துக்கு போற எல்லாத்தையும் பார்த்தாங்க இடது பக்கத்துல. எல்லாத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது யாரை பார்த்தாங்கன்னு கேட்டா, உலக மக்கள் அம்புட்டு போய் பார்த்துட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்ததோட யாரை பார்த்தாங்க? உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் பார்க்கறாங்க. அது யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்களோ அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வலப்புறத்தில் இருக்கிறாங்க, நரகத்துக்கு போறவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடப்புறம் இருக்கிறாங்க. நம்ம அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஆளை ஆக்கி வச்சிருந்தாங்க. நம்ம எல்லாம் கூட இருந்தோம். எங்க இருந்தோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலப்புறத்துல யாரும் இருந்தோம்? நம்ம எல்லாம் இருந்தோம். அல்லாஹ் காப்பாத்து. நம்ம யாரும் நரகத்துக்கு போறவங்க இருந்தா அவங்களும் அந்த இந்த பக்கம் இருந்தோம். நரகத்துக்கு போற யாராவது இருந்தோமே ஆனால் அவர்கள் இடப்பக்கம், அவருக்கு இடப்பக்கம் நம்ம இருந்தோம், வலப்பக்கம் இவங்க இருந்தாங்க. அப்ப நம்ம கேட்கிறோம், ஏன்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நான் தான் இருந்தாங்க பெண்ணு இப்ப கேட்கறாங்க, அவளே இருந்து கேட்கறாங்க, இதை வச்சு சொல்றாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னப்பா நான் தானே இருந்தேன், நீ தானே இருந்த, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு? இப்ப நான் இருந்தேன்னு வருது, இதை வச்சு விளங்கணுமா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துக்கு போற எல்லாரும் இங்கிட்டு பார்க்க இருக்கிறாங்க, நரகத்துக்கு போற எல்லாரும் இந்த பக்கம் இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? அது அது எடுத்து காட்டுவது, அவர் அங்க இருக்கிறான்னு அர்த்தம் இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலும் இல்ல, நீங்கள் வானத்தில் இருக்கல, இங்க இருந்துட்டு இருக்கிறீங்க, பிறக்காமல் இருந்தீங்க, உருவாகாமல் இருந்தீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிற காலத்துல நீங்க எங்கேயுமே இல்ல, என்னவுமா இல்லையே, உற்பத்தி ஆவலையே, ஆனா நீங்க அங்க இருந்தீங்கள. இந்த உலகத்துல நீங்க எல்லாம் பிறக்கல, நான் எல்லாம் பிறக்கல, ஆனா நம்ம எங்க இருந்தோம்? அங்க இருந்தோம். அப்ப என்ன அர்த்தம் இருக்கு? அங்க இருக்கணும்னு அர்த்தமா? அங்க இருந்து இறங்கி வந்தோமா? நம்ம எல்லாம் முத வானத்துல அங்க இருந்துட்டு நம்ம பிறக்கிற டைம் வரும்போது அங்க இறங்கி இறங்கி வந்தோமா? அப்படி அர்த்தம் இல்ல. இறைவன் எடுத்து காட்டுகிறான், அங்க எல்லாம் இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நீங்க எப்படி அங்க இல்லையோ அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அங்க இல்லை. வேற என்ன அர்த்தம்? இறைவன் எடுத்து காட்டுறான், நடக்கக்கூடிய எதையும் அல்ல எடுத்து காட்டுவான். 10,000 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்குதோ அது இறைவன் நாடுனா அப்படி காட்சி மாதிரி எடுத்து முன்னாடி பிரேம் பண்ணி காட்டுவான். வல்லமையால் இறைவன் எடுத்து காட்டினானே தவிர ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அங்க இல்ல, ஒரு நபியும் அங்க இல்ல. நல்லா வழங்கிக்கணும். வானத்துல பார்த்தாங்களே, அவர்கள் எல்லாம் எங்க அடக்கம் செய்யப்பட்டார்கள்? அங்கிருந்து ஆலமுல் பர்ஸக் என்ற ஒரு ஆன்மீக உலகில் தான் இருக்கிறார்களே தவிர அவர்கள் யாரும் உடனடியாக சொர்க்கத்தில். இன்னும் சொல்றேன், அந்த மேராஜ் பயணத்தில் அது மட்டுமா பார்த்தாங்க? சொர்க்கத்தில் கிடக்கிற மக்களை பார்த்தாங்க, நரகத்தில் கிடக்கிற மக்களை எல்லாம் பார்த்துட்டாங்க. அப்ப சொர்க்கத்தில் கிடக்கிற மக்கள், நரகத்தில் கிடக்கிற மக்கள் அப்ப எப்படி பார்க்கவே? அப்ப எங்க? அப்ப யார் சொர்க்கத்துக்கு திரும்ப போகலையே? நம்மளுடைய யாருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள யாருமே சொர்க்கத்துக்கு இன்னும் போகலையே, நரகத்துக்கு யாருமே இன்னும் போகலையே. இனிமேல விசாரணை நடத்தி மகசருக்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட் பண்ணில சொர்க்கத்துக்கும் போக போறோம், நரகத்துக்கும் போக போறோம். அப்ப சொர்க்கத்துக்கு போறவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திலே பார்க்கறாங்க, நரகத்திலே பார்க்கறாங்க. நரகவாசிகள் நரகத்தையும் பார்க்கறாங்க, நரகத்தில் கிடக்கிற ஆட்களையும் பார்க்கறாங்கன்னா நரகத்துக்கு ஒருத்தரும் போகல எப்படி பார்த்திருப்பாங்க? எடுத்து காட்டுவது இதெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய ஆட்சியை எடுத்து காட்டுவதற்காக வேண்டி, தன்னுடைய வல்லமை எடுத்து காட்டுவதற்காக வேண்டி அப்படி எல்லாம் சில காட்சிகளை காட்டினாலே தவிர இதை நீங்க எப்படி விளங்கிட கூடாது? முதல் வானத்தில் அவர் இருக்கிறார்னு விளங்கிக் கொள்ள கூடாது. அவர் எங்க அடக்கம் செய்யப்பட்டாரோ அங்கிருந்து இறைவன் தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்து பர்ச உலகம் இருக்குல்ல, ஆன்மீக உலகம், அதுக்குள்ள எல்லாம் வச்சிருப்பான். எல்லா உயிர்களையும் எடுத்து வைக்கிற மாதிரி வச்சிருப்பான். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகுலாம் எல்லாம் நடக்க போகுது, இதை விளங்கிக்கிறோன்னு. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி இருந்தார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எடுத்து காட்டி இருக்கிறான் அப்படிங்கிறது அவர்கள் தொடர்பான இன்னொரு செய்தி. இது 349. அடுத்து என்ன ஒரு செய்தி என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, மறுமை நாளில் மஹ்ஷர்ல நாம எல்லாம் அங்க நிக்கக்கூடிய நேரத்தில் எல்லாருமே மக்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போவாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போவோம். எல்லாருமே தெரியும், அல்லாஹ் காட்டுவான். அவன் தகப்பனார் முதல்ல நிப்பாட்டி வச்சிருப்பான், முதல் வரிசையில் வச்சிருப்பான், பார்த்தோம்னா தெரியும் போல இருக்கு. அப்ப எல்லாரும் என்ன செய்வாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் அப்படி கேட்பாங்க, தந்தையே நீங்க தானே எங்களுக்கு சிபாரிசு பண்ணணும், நம்ம கஷ்டப்படுறோமே, இந்த வேதனை தாங்கவே இல்லையே, இந்த கஷ்டத்துல இருந்து ரிலீஃப் ஆக்குறதுக்கு எங்களை உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரா போய் கேட்பாங்க. யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? அவங்க டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுருவாங்க. எங்க? நீங்க நூகிட்ட போங்க. நூஹ் நபி என்ன செய்வாங்க? நீங்க மூசாட்ட போங்க. மூசா நபி என்ன செய்வாங்க? நீங்க முகமது நபிட்ட போங்க.
அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் தள்ளி விட்டு போயிடுவாங்கன்னு வருது. இதுல வந்து மத்த நபியை பத்தி அப்புறம் பேசிக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் முதல்ல நம்ம எல்லாரும் போய் கேட்போம். அங்க ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட நமக்கு சந்திப்பு இருக்குது என்பதும் ஹதீஸ்ல கிடைக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்பான செய்தி. அடுத்தது என்னன்னு கேட்டா இன்னொரு செய்தி, நம்ம சொர்க்கத்துக்கு போறோம் இல்லையா, சொர்க்கத்துக்கு எப்படி போவோம், எப்படி போவோம், எல்லாம் இளைஞர்களா போவோங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். எல்லாருமே நினைஞ்சிருப்போம் இளைஞர்களாக நம்ம போவோம். வயசான ஆட்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இல்லாம அவனுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது, எல்லாம் இளைஞர்களாகத்தான் போவோம், அது நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி வந்து என்ன மாதிரி படைக்கப்பட்டார்களோ அந்த மாதிரி தான், பிறந்த மாதிரி தான் என்ன செய்வாங்க. இப்போ இளைஞர்கள்னா தாடி மீசையெல்லாம் இருக்காது, ரொம்ப ரொம்ப எங்காக என்ன செய்வோம், அந்த அந்த பருவத்தில் நம்ம எல்லாம் போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதுல இன்னொரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, சொர்க்கத்துக்கு போற எல்லாருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த ஒரே மனிதர் தோற்றத்துலதான் எல்லாரையும் எல்லாம் அனுப்புவான். எல்லாம் என்ன தோற்றத்துக்கு ஆயிரும், கருப்பு வெள்ளை பச்சை அதெல்லாம் அடிபட்டு போயிடும். எல்லாம் யூனிஃபார்மா எப்படி இருக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரியே தான் நம்ம எல்லாருமே போவோம். எந்த மாதிரி போவோம் தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா சூரத்தி அபீஹிம் ஆதம சித்தூன திரான், அதே 60 முழத்தோட, அதே 60 என்ன மாதிரி அவர் படைக்கப்பட்டாரோ அந்த மாதிரியான ஒரு திரகாத்திரமான நம்ம அந்த பழைய உடலையும் பார்த்துக்கலாம், நம்மளே அதை அனுபவிச்சுக்கலாம். நமக்கு அல்லாஹ் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண ப்ரோக்ராம் படி அதே மாதிரியான உயரத்திலையும் இளமையாகவும் சொர்க்கத்தில் எல்லாரும் பிரவேசிப்பார்கள் என்று சஹீஹுல் புகாரியில இந்த ஹதீஸ் இருக்குது. 3327வது ஹதீஸ், பெரிய ஹதீஸ். அதுல வந்து சொர்க்கத்துக்கு செல்பவர்கள் வந்து சிறுநீர் கழிக்க மாட்டாங்க, மலம் கழிக்க மாட்டாங்க, எச்சி துப்ப மாட்டாங்க, சளி சிந்த மாட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொண்டு வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சேர்த்து சொல்றாங்க. உள்ளே செல்லும் பொழுது அவர்கள் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தங்கள் தந்தை ஆதமுடைய வடிவத்தில் 60 முழம் கொண்டவர்களாகத்தான் எல்லாரும் மாற்றப்படுவார்கள். எவ்வளவு கம்மியான ஆளா கட்டையா இருந்தாலும் அங்க கட்டையெல்லாம் கிடையாது, எல்லாம் யூனிஃபார்மா ஒரே உயரத்தில் போவோம் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். அதுக்கு அடுத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ஒரு இன்னொரு செய்தி இருக்கிறது. இதை வந்து நிறைய பேர் தப்பான முறையில் தப்சீர்கள்லையும் மற்ற விளக்க உரைகளும் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது என்ன இருக்குன்னு அப்படி விளங்குற மாதிரி அமைப்புல இந்த வசனம் இருக்கும். பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டா, ஹுவல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அவன் தான் உங்களை எல்லாம் ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தான். என்ன குழப்பம் கரெக்டா விளங்குது. ஜஅல மின்ஹா ஜௌஜஹா, அவரிலிருந்து அவருடைய ஜோடியை படைத்தான். யார சொல்றான், ஆதம சொல்றான்னு விளங்குதா, சொல்றான் படைத்தான். லியஸ்குன இலைஹா, அவளோடு அவர் வந்து அமைதி பெறுவதற்காக வேண்டி ஒரு ஜோடியை படைத்தான். ஃபலம்மா தகஸ்ஸாஹா ஹமலத் ஹம்லன் ஹபீபன், அவர் அவளோடு இணைந்த பொழுது அவள் வந்து அந்த கருவுற்றாள். இந்த பெண் என்ன செஞ்சால், கருவுற்றாள். மர்ரத்து பிஹி, அந்த கருவோட நடமாடி கொண்டிருந்தாள். ஃபலம்மா அஸ்கலத், கரு நல்லா கனத்த பொழுது தஅவல்லாஹ ரப்பஹுமா, ரெண்டு பேருமே தங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். லயின் ஆத்தைத்தனா சாலிஹன் லனகூனன்ன மினஸ் ஷாக்கிரீன், நீ சாலிஹான குழந்தையை கொடுத்த, நல்ல குழந்தையை கொடுத்தால் நாங்கள் நன்றி செலுத்துவோம் என்று சொன்னார்கள். ஃபலம்மா ஆத்தாஹுமா சாலிஹன், நல்ல குழந்தை அல்லாஹ் கொடுத்த உடனே ஜஅலலஹு ஷுரக்கா, அவர்களுக்கு இணையாளர்களை, இணை கற்பிக்கக்கூடியவர்களை ரெண்டு பேரும் ஏற்படுத்தி விட்டார்கள். ஃபதஆலல்லாஹு அம்மா யுஷ்ரிகூன், இவர்கள் இணை கற்பிப்பதை விட்டும் அல்லாஹ் தூரமானவன் அந்த வசனம் இருக்குது. இது வந்து 7, 189, 190. இதை பார்க்கும்பொழுது என்ன நேரடி அர்த்தம் பார்க்கும் உங்களுக்கு என்ன தெரியுது, ஆதம் ஹவ்வாவை தான் நான் பேசிக்கிட்டே வர்றான், அவங்க ரெண்டு பேருமே இணை கற்பிச்சிருக்காங்கன்னு வருது. அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டாங்கன்னு வருதுல. குழந்தையை கொடுத்த உடனே ரெண்டு பேருமே அல்லாஹ்வுக்கு இணைஞ்சிட்டாங்க, ஷிர்க் வைத்து விட்டார்கள், இணை கற்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை மேலோட்டமா பார்க்கும்போது வருது. இதை வைத்துக் கொண்டு கிஸ்ஸாக்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. எப்படி, சைத்தான் வந்தான் ஹவ்வாட்ட வந்து இந்த மாதிரி உனக்கு ஹவ்வாவுக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் இறந்து போயிட்டே இருந்துச்சான். அப்ப உடனே வந்தானா, உனக்கு குழந்தை வந்து பிறக்கிற குழந்தை இறக்காம இருக்கணும்னு சொன்னா நீ வந்து அந்த குழந்தைக்கு அப்துல் ஹாரிஸ் பேர் வைக்கணும். ஹாரிஸ்ல சைத்தானுக்கு இன்னொரு பேரான், தப்சீர்ல உள்ளது. ஹாரிஸ்னு அவன் பேரான். எனக்கு அடிமைங்கிற சைத்தானுக்கு அடிமைங்கிற பேர்ல நீ பேர் வைக்கிறதா சொன்னீங்கன்னா உன் குழந்தை ஒழுங்கா பிறக்கும்னு இப்படி சொன்னானா. உடனே அந்த அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு குழந்தை பேர் தான் அப்துல் ஹாரிஸ் பேர் வச்சு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த வசனத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வசனத்தை கருத்தான சொல்றப்ப தெரியுது. அப்படிங்கிற மாதிரி ஒரு கிஸ்ஸாவை நினைச்சிருக்கிறாங்க, எல்லா தப்சீர்கள்லையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும், அடிப்படையான விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதர். இறை தூதருடைய பண்புக்கு வந்து இணை வைக்க மாட்டாங்க.
வேற வேற சின்ன சின்ன சில்லற தப்புகள் வருமே தவிர வஹி தொடர்பு அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு அல்லாஹ்வுக்கு இணையா இன்னொன்னு வணங்குவாங்களா? இந்த அடிப்படை விஷயத்துல அவங்க தப்பு செய்வாங்களா? அந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி தெரியுதுன்னு கேட்டா அத அது குர்ஆனுடைய ஸ்டைல். அது குர்ஆனுடைய ஸ்டைல் என்ன தெரியுமா? முதல்ல அந்த தாய் வந்ததிலிருந்து ஆரம்பிச்சு டக்குன்னு மனித குலத்தினுடைய பொதுவான தன்மைக்கு எல்லாம் திரும்பிக்கிறான். முந்தின வசனத்தை வச்சு பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சுன்னு சொன்னாலும் அடுத்த வசனத்துல வரும் அதே தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்றான், யுஷ்ரிகூன மாலாக்கு செய்யன் வஹும் யுஹ்லகுன், படைக்கப்படாத எதையும் படைக்காதவற்றையா இவர்கள் இணை கற்பிக்கிறார்கள், அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்களே. மனிதர்களை சொல்றான். இது ஆதம் ஹவ்வாவை சொல்லல. பொதுவா மனிதன் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த அல்லாஹ் ஒரு ஆதம படைச்சான், அவருக்கு ஜோடியை படைச்சிட்டான், 2 பேரும் இணைஞ்சு பிள்ளைய பெற்றாங்கன்னு விட்டுட்டு பிள்ளை பிறந்தவுடனே என்ன செய்கிறார்கள், இணை கற்பிருக்கார் என்பது ஆதம் ஹவ்வா சொல்ற மாதிரி இருக்கு. ஆனால் அவர்களுடைய கேரக்டர் இறை தூதர்கள் இணை வைக்க மாட்டார்கள் என்ற அடிப்படை கவனத்தில் கொண்டு பார்த்தோம்னு சொன்னா இது மனிதன் அப்படி செய்யறான். அதுக்கப்புறம் எல்லாம் பன்மையாகிறது. எப்படி பன்மையாவது? யுஷ்ரிகூன, இவர்கள் இணை கற்பிக்கிறார்களா? அடுத்த வசனம், மாலா யஹ்லுகு, படைக்காதவற்றை இணை கற்பிக்கிறார்களா? எதையும் படைக்க தெரியாதவற்றை அல்லாஹ்வுக்கு இணையா ஆக்குறாங்களா? வஹும் யுஹ்லகுன், அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்களே. வலா யஸ்ததீஊன லஹும் நஸ்ரன், இவர்களுக்கு அவர்கள் உதவியும் செய்ய மாட்டார்களே. வலா அன்ஃபுஸஹும் யன்சுரூன், தங்களுக்கே உதவி செய்து கொள்ள மாட்டார்கள், அதையா இணையாக்குறீங்க அப்படின்னு கேட்கிறான். அப்ப இந்த பின் வசனங்களை சேர்த்து பார்த்தோம்னு சொன்னா இது ஆதம் ஹவ்வாவை மட்டும் அல்லாஹ் சொல்ற விஷயம் அல்ல, மனிதன் அப்படி செய்கிறான். மனிதன் என்ன செய்யறான்? புள்ள வேணுங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது மாத்திரம் அல்லாஹ்ட்ட அப்படி கேட்கறான். வறுமையில் இருக்கிறான்னு வைங்களேன், யா அல்லாஹ் எனக்கு நீ செல்வத்தை மட்டும் கொடுத்து பாரு, நான் நடக்கிற விதமே வேறேம்பா. அல்லாஹ் கொடுத்துருவான். அப்படி பல்ட்டி அடிச்சிருவான். கொடுத்தோன்னு என்ன செய்வான்? அப்படி கொடுப்பேன் இப்படி கொடுப்பேன் என்னமோலாம் சொல்லுவான். அல்லாஹ் காசை கொடுத்தோன்னு என்ன செய்வான்னா, ஏற்கனவே இருந்த வணக்கம் குறைஞ்சு போயிடும், ஏற்கனவே இருந்த இபாதத்துக்கெல்லாம் போயிடும், தான தர்மம் எல்லாம் குறைஞ்சு போயிடும், நல்ல எண்ணங்கள்லாம் போயிடும், அவன் தலைவரிசமா நடக்க ஆரம்பிச்சிருவான். இது மனுஷனுடைய இயல்பு. பிள்ளை இல்லையாமா, அல்லாஹ் நீ எனக்கு ஒரு பிள்ளையை மட்டும் கொடுத்து பாரு, நான் உனக்கு என்னை அர்ப்பணிச்சுக்கிறேன் அப்படிமா. அல்லாஹ் கொடுத்துருவான்னு வைங்களேன், போய வேலையை பார்த்துட்டுவான். நடக்கான இல்லையா? இது மனிதனுடைய பொதுவான அம்சம். அவங்க 2 பேரை சொல்றதா எடுத்துக்கொள்ள கூடாது. அவங்க 2 பேரை சொல்ற மாதிரி சொல்வது யாரை சொல்றான்னு கேட்டா மனித இனத்தை சொல்கிறான் என்று இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமா தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் அவங்களுடைய 2 பிள்ளைங்க விஷயம். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றதுனால குர்ஆன்ல அவங்களுடைய 2 மகன்களை பற்றி ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி வருது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு மகன் இன்னொரு மகனை கொன்னுட்டான். குர்ஆன்ல இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒத்துலு அலைஹிம் நபஅ அப்னை ஆதம பில் ஹக், ஆதமுடைய 2 புதல்வர்களின் செய்தியை அவர்களுக்கு நீ எடுத்துச் சொல்வீராக, உண்மையான செய்தியை சொல்வீராக. இது கர்ரபா குர்பானன், 2 பேருமே ஒரு தியாகத்தை செய்தார்கள், ஒரு வணக்கத்தை புரிந்தார்கள். குப்பில மின் அஹதிஹிமா, ஒருவரது வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, வலம் யுதகப்பல் மினல் ஆகரி, இன்னொருவரின் வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. கால, அந்த ஏற்றுக்கொள்ளப்படாதவனுக்கான அவன் சொல்லுகிறான், அப்துல்லன்னக, உன்னை நான் கொல்லுவேன். 2 பேரும் வணக்கம் செஞ்சிருக்கோம், என் வணக்கத்தை ஏத்துக்கிறாம உன் வணக்கத்தை எல்லாம் ஏத்துக்கிட்டான். ஏத்துக்கிட்டதுக்கு ஒரு அடையாளம் காட்டுவான் அந்த காலத்துல எல்லாம். ஏத்துக்கிட்டதுக்கு இது ஒரு அறிகுறி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் சொல்றாரு இன்னொரு மகன், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறைவனை அஞ்சக்கூடியவர்கள்ட்ட தான் ஏத்துக்கிறான். அவனுக்கு அச்சம் கம்மியா இருக்குது, அதான் அவனை ஏத்துக்கிறல அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அவரை அறிவுரை சொல்றாரு. லையின் வசத்த இலைய எதக்க தத்துலனி, என்னை கொள்வதற்கு உன் கையை நீட்டினால், மா அனபி பாசித்தின் எதையை இழைக்க, என் கையை உன்னை கொள்வதற்கு நான் நீட்ட மாட்டேன். நீ என்னை கொள்ற கையை நீட்டினா உன்னை கொள்றதுக்கு நான் கையை நீட்ட மாட்டேன். இன்னி அகாபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. மேலும் சொல்றாரு, அவரே சொல்றாரு, இதெல்லாம் குர்ஆன்ல உள்ளது. மேலும் அவரே சொல்லுகிறாரு, இன்னி உரீது அன் தபுஅ பி இஸ்மி வ இஸ்மிக, என் பாவத்தையும் உன் பாவத்தையும் சேர்த்து நீனே சுமந்துக்கிட்டு போகணும் நான் விரும்புறேன். கொன்னுட்டு என் பாவம் இருக்கும்ல, அது சேர்த்து சுமந்துக்க, நான் பாவமற்றவன இறைவன்ட்ட போறேன் அப்படின்னு சொல்ல, தக்கூன மின் அஸ்ஹாபின்னார், நீ நரகவாசி ஆயிருவ அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார். உதாலிக ஜஸாவுல் ஆலிமீன், அநியாயக்காரர்களுக்கு இந்த கூலி தான் கிடைக்கும் என்று சொல்றார். ஃபதவாத்தலஹு நஃப்ஸுஹு கத்ல அஹீஹி, அவருடைய மனசு கொன்றதுதான் நல்லதுன்னு ஆக்கிருச்சு இவனுக்கு, கெட்டவனுக்கு. கத்தலஹு, சகோதரரை கொன்று விட்டான். அஸ்பஹ மினல் காசிரீன், நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டான். அப்புறம் என்னாச்சு? கொன்னவன அந்த பாடியை அடக்கம் செய்ய கூட தெரியல. முதல்ல அப்பதான் நடக்குது, முதல் சாவு, முதல் மரணம் அப்பதான் நடக்குது. இந்த பாடி என்ன பண்ற, செத்து போன உடலை
என்ன செய்யணும் தெரியல, கிடக்குது அப்படியே. இப்ப பாசல்லாஹு குராபன் யபஹது ஃபில் அர்தி, பூமியில ஒரு காகத்தை அனுப்பி பூமியை அது பறிக்குது, பூமியை தோண்டி காட்டுது கால்னால. அப்படி அனுப்பி விட்ட உடனே யுரியஹு கைஃப யுவாரி சௌஅத் அஹீஹி, தன் சகோதரரின் உடலை எவ்வாறு மறைப்பது என்று காட்டுவதற்காகவே அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். அப்ப அவன் சொல்றான், அந்த கொலை செஞ்சவன், யா வைலத்தனா யா வைலத்தா அஜிஸ்து அன்னகூன மிஸ்ல ஹாதல் குராப், இந்த காகத்துக்கு இருக்கிற அறிவோட எனக்கு இல்லாம போச்சு, இது சொல்லி நான் தெரிஞ்சுக்கிற அளவுல இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவலைப்பட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, மின் அஜ்லி தாலிக, இதன் காரணமாகத்தான் கதபுனா அலா பனி இஸ்ராயீல, பனி இஸ்ராயீல்களுக்கு நாம் விதியாக்கி இருந்தோம், அன்னஹு மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின், யார் ஒரு ஆன்மாவை கொல்கிறாரோ, உயிரை கொல்கிறாரோ, பிகைரி நஃப்ஸின், உயிருக்கு உயிராக, அந்த கொலைக்கு பகரமாக இல்லாமல், அவ் ஃபஸாதின் ஃபில் அர்லி, பூமியில் எந்த குழப்பமும் செய்யாமல் கொல்கிறார்களோ, கண்ணமா கத்தலன் நாச ஜமியா, மனித குலத்தை எல்லாம் அவன் கொன்றவனை போல என்று நாம் விதித்து விட்டோம், கொலையை பெரும்பாவமா ஆக்கி விட்டோம் என்று அப்படி வருகிறது. இதுல என்ன வருதுன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மகன்கள் இருந்திருக்கிறாங்க. அப்பவே ஒரு ஒழுங்கு இல்லாம பாருங்க, இறை தூதர்களுக்கு ஏன் வரணும் நம்ம நினைக்கிறோம், அப்பவே தேவைப்பட்டிருக்கு பாருங்க. அவர் பெற்ற மகன் நபியுடைய நேரடி முதல் வாரிசுகள், அவனுடைய என்ன இல்ல, ஒரு இறையச்சம் ஒருவர்கிட்ட இருக்குது, ஒருத்தன்ட்ட இறையச்சம் இல்ல. இந்த சம்பவத்தை குர்ஆன் சொல்லுகிறது. இதுக்கு மேற்கொண்ட விளக்கம் எதுவுமே குர்ஆன்ல இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இல்ல. என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, கிஸ் அடிச்சுட்டாங்க. இது முதல்ல பேர் காபீல், இவருக்கு பேர் காபீல், அவருக்கு பேர் ஹாபீல், நல்லவருக்கு பேர் ஹாபீலாம், கெட்டவருக்கு பேர் காபீல். இந்த பேர் யார் சொன்னா, இது அல்லாஹ்வும் சொல்ல அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்ல, பேர் கூட சூட்டிக்கிட்டது. அந்த காலத்துல உள்ள ஆளுக்கு லட்சம் வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு சம்பவத்துல ஒரு ஆளுக்கு பேர் சொல்றாங்க, அதுக்கு ரெக்கார்டு வேணும். ஒரு ஆளு பேர் காபீலா, ஒரு ஆள் காபீலு, இதெல்லாம் ஆதாரம் கிடையாது. 2 மகங்க, அதெல்லாம் பேர்லாம் எங்களுக்கு தெரியாது. விஷயம் என்ன, கொலை அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மலக்குகள் கேட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ரத்தம் சிந்தக்கூடியவர்களா கேட்ட படைக்க போறேன்னு கேட்டாங்கல்ல, அது ஸ்டார்டிங்லயே ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிற ஒரு பாயிண்ட மட்டும்தான் விளங்கிக்கணுமே தவிர அது நடக்கக்கூடாது. அடுத்து என்ன, இந்த கொலை செஞ்சவங்க எந்த ஊர்ல நடந்துச்சு, அது எங்கனுக்குள்ள அடக்கம் பண்ணாங்க, பூமி எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒரு அவர் பலஸ்தீன் அடக்கப்பட்டாங்க, அங்க அடக்கப்பட்டாங்க, துருக்கியில் அடக்கப்பட்டாங்க, இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கதையிட்டு இருக்காங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மகன்களுக்கு மத்தியில ஒரு கொலை நடந்த ஒரு செய்தி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும். அது ராமேஸ்வரத்துல அந்த கபர் இருக்குன்னு சொல்றாங்களே, காபில் ஹாபில் கபர் இப்பவும் இருக்குது, ராமேஸ்வரத்துல வச்சிருக்காங்க. அது காபில் ஹாபில் கபரான்னு கேட்டா அது இல்லங்கிறது கேட்டா ஒண்ணு சொல்லலாம். அந்த காலத்துல என்ன நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னு கேட்டா, தமாஸ்கஸ் நகர்ல காபில் ஹாபில் அந்த கபர் சொல்லி அங்க ஒண்ணு இருக்கலாம். தமாஸ்கஸ்னா சிரியாவா, சிரியாவுடைய தலைநகரம். சிரியாவுடைய தலைநகரம் டமாஸ்கஸ்ல என்ன இருக்குது, அங்க அந்த ஹாபிலுடைய அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி தப்சீர்கள் எழுதிக்கிறாங்க. அப்ப இது பொய்யாவது, அதுவும் பொய், அதுவும் ஆதாரம் இல்லதான். அதனால எங்க அடக்கப்பட்டாங்க எனக்கு தேவையே கிடையாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்பதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இதை தவிர ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விஷயமா 2-3 செய்தி தான் இருக்கிறது. மீதி செய்தி நம்ம என்ன செய்வோம் நாளைக்கு